त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि तन्मामवतु अवतु मामवतु वक्तारो நம பார்வதீபதே. மீனாட்சி அம்பிகையோடு உடனுரைகின்ற சோமசுந்தரேஸ்வர பெருமான் சன்னிதானத்திலே நேற்று முன்தினம் இலங்கை திருநாட்டிலே நடைபெற்ற அனர்த்தத்தினாலே தம் உயிர்களை நீத்து மோட்சமடைந்த அனைத்து மக்களுக்காகவும் இன்றைய தினம் விசேட ஆத்மசாந்தி வழிபாடு பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நேரமும் விசேட பூஜைகள் நடைபெற்றது. அங்கிருக்கின்றவர்கள் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைத்து மக்களும் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது அங்கே மோட்சமடைந்த அனைத்து மக்களையும் நினைத்து பிரதான மோட்ச தீபம் ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். நீங்கள் எல்லோரும் நமச்சிவாய பதிகம் படித்து அனைவருக்காகவும் பிரார்த்திக்குமாறு வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை ரம்புரவி சூழும் தலை நீக்கி அல்லல் ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாரிக்கும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓகரியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க ஆகமம் ஆகின்ற நிற்பான் தாழ் வாழ்க. I have contacted the High Commissioner. I have written to the President of Sri Lanka on behalf of myself and my constituents, showing our solidarity and standing by them at the time of sorrow. This is not only Sri Lanka issue. It's not happening in Sri Lanka. Wherever people start the peace processes, the enemies of democracy and the enemies of peace comes in to try to damage those efforts. Against the evil forces, we are united against the bad forces. And here in this temple, every time you invited me here, whenever I enter his temple, I feel peace, calm and relaxed. Love, harmony, you are sending from this temple to all over the Ealing. We are very thankful. We are all behind your community. We are all behind Sri Lankan community and myself, Ealing Council colleagues and Councillor Mudir Ahmed. We are here to assist you. Over the weekend, we saw horrific events happening in Sri Lanka. And these are not the events that are based on the faiths, based on religions, based on race, based on countries. These are terrorists, and terrorists don't have any religion, they don't have any faith, they don't have any color. Terrorists are only terrorists, and we are not going to give up. We are not going to let you succeed. We will win. We will defeat you. நான் எல்லா கம்யூனிட்டியும் யுனைட்டடாகவே இப்படி விஷயத்தை பற்றி டிஸ்கரேஜ் பண்ணி குளோபல் யூனிட்டி ஒன்று இதண்டி இவங்களை இரெடிகேட் பண்ணதுக்கு தான் எங்களோட ஆசை. அது போட பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வளர்ந்து பிள்ளைகளை வளர்த்து நல்லா இருக்கிறதுக்கு தான் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் எங்களோட முயற்சி. இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு அவர்கள் ஒரு சுருக்கியமான நேரத்திலே வந்தது நாம் எல்லோரும் செய்த புண்ணியம் என்று கூற வேண்டும். எங்களுடைய உறவுகள் உயிரிழந்து இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் அவர்களை நினைத்து ஒவ்வொரு ஆலயத்திலும் இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. எமது ஆலயம் எப்போதும் இலங்கையிலே சமாதானமாக அனைவரும் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அங்கே 200க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரம்
ஆஸ்பத்திரியிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் சுகீனமாக இருக்கின்றார்கள். இந்த குண்டு தாக்குதலிலே அவர்கள் மிக விரைவில் சுகம் அடைந்து வீடு செல்ல வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டு இலங்கையிலே அமைதி நிலவ வேண்டும் என 2 நிமிடம் அனைவரும் அமைதியாக இருந்து அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம்.